வாசன் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் வணக்கம். நைட்டு கரெக்டாக 11:20 ஆச்சு, 11:00 வச்சுக்கிறீங்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு புது விதமான ஒரு ரெசிபி பார்க்க போறீங்க. நைட்டு 11:00 எங்கள் வீட்டில் நான் எப்போவுமே இந்த டைமில் தான் செய்வேன். சரி, இந்த வீடியோ செய்யறதா உங்க கூட வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஓகே, வாங்க என்னன்னு பார்க்கலாம். போட்டு சாவடிக்கிறாப்பா போட்டு. சரி, 11 மணி மனுஷன் தூங்க வேணாம். அடுப்பெல்லாம் கழுவி வச்சிருக்கா, பாத்திரத்தையும் கழுவி வச்சிருக்கா. என்ன செய்ய போறாங்க? சுடுதண்ணி வைக்க போறியாடி? இல்ல வாங்க. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம வீட்ல வந்து கம்மங்கூழ் செய்ய போறோம். என்னுடைய ஸ்டைல நான் எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். எதுக்கு இந்த கம்மங்கூழ் செய்யறேன்னா, இப்ப வெயில் காலம் வந்துருச்சுல, சரியான வெயில் பாருங்க. இந்நேரத்துலேயே நம்ம வந்து கதவை திறந்துதான் வச்சிருக்கோம். அப்படி இங்கே கட்டுங்க. இந்நேரத்துலேயே டோர் ஓப்பனில் தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டு வைக்க, அதுவும் இல்லாமல் நம்ம இப்போ இருக்கிற வீட்டில் வந்து மேலே எக்ஸஸ் ஃபேனும் கொடுத்துருக்காங்க. ஓகே, கொஞ்ச அளவுக்கு ஹீட்டை வந்து ரிலீஸ் பண்ணி கொடுக்கும். கிச்சன்லேயே ஒரு ஜன்னல் கூட இருக்குது. ஓகே தான், இருந்தாலும் ஒரு கும்முன்னு இருக்கும். அதுக்காகவே நம்ம வந்து சமைச்சையில் கிச்சன் இந்த டோர், மெயின் டோர் வந்து ஓப்பன் தான் பண்ணிப்பேன். சரி, ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதெல்லாம் இருக்கட்டும். முடி நடுராத்திரியில பவுடர் அடிச்சு லிப்ஸ்டிக் போட்டுருக்கியே, எதுக்குடி? ரெண்டு பக்கம் சிவப்பு கொஞ்சம் நைட் நேரத்துல கொஞ்சம் பிரைட் தெரியும்ல, அதுக்கு. உடனே போய் தூங்க போறா, என்ன பிரைட் தெரிச்சு என்ன பண்ணியா? ஓகே வாங்க. இவ வந்து பார்த்தீங்கன்னா கம்பு வந்து 1 கிலோ இங்கே என்ன ரேட்டு போகுது பார்த்தீங்கன்னா 49 ரூபா போகுது. உங்கள் சைடுனா கம்பு எவ்வளோ ரேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். இப்போ வந்து நாம் வந்து இதில் வந்து 2 டம்ளர் எடுத்துக்கிறோம். இந்த அளவு என்ன கம்பு? கம்பு இது பேர் கம்பு. ஓ, தானியமா? கம்பு. ஆமாம், அப்படி சொல்லு. கம்புன்னு மொட்டையா சொல்லாத. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 டம்ளர் எடுத்துக்கிடுவோம். ஏன்னா பேசிக்கிட்டே இருந்தோம்னா வச்சுக்கோங்களேன், என் வீட்டுக்கார் பேசிகிட்டே தான் இருப்பார். ஓகே, 1. ஏன் நைட் நேரத்தில் ஒரு மாதிரியா இருப்பாப்லையோ? 2 கரெக்டாக 2 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி கையிலே நல்லா மசிச்சுக்கிடுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது உம்மி ஏதாவது இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் முறியும். வீட்டிலனா எங்கள் அம்மாச்சி எங்கள் அம்மாலாம் என்ன செய்வாங்க, சொலகில் புடைச்சி கொடுப்பாங்க. நம்மளுக்கு அந்த சொலகில் புடைக்கிற வழக்கம் இல்லை. வழக்கம்னா வராது, நம்மளுக்கு சொலகில் புடைக்க முடியாது. சொலகுனா என்னன்னு தெரியாது. இல்லை சொலகுனா என்னன்னு தெரியும், ஆனால் ஓரளவு புடைக்க மாட்டேன், லைட்டாக புடைப்பேன். ஓகே, நல்லா கசக்கிட்டு இப்போ வந்து நம்ம தண்ணியை ஊற்றி இதை வாஷ் பண்ணுவோம். முழு சோளம் தான் எடுத்திருக்கேன் பாருங்க. மாவு நம்ம வந்து கம்பு மாவு வாங்கி கூழ் கரைக்கிறத விட இந்த முழு கம்பு வாங்கி கூழ் செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ டேஸ்டா இருக்கும். மாவு வந்து நல்லா இருக்காது, அதுதான் நல்லா இருக்காது. அதே மாதிரி எங்க ஃபேமிலியில எனக்கு, என் வீட்டுக்காருக்கு, குழந்தைங்களுக்கும் சரி ராகி வந்து ராகி கூழ் வந்து பிடிக்காது. கம்பு கூழ் தான் பிள்ளைங்களே விரும்பி கேட்பாங்க. சஞ்சனாக்கு நான் வந்து வீட்டில் இன்னைக்கு செஞ்சேன்னா 2 நாள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுவேன் ஃப்ரிட்ஜில். ஸ்கூலுக்கும் சரி அவளுக்கு கூழ் கரைச்சி கொடுத்து விட்டுருவேன், பாக்ஸில் ஊற்றி கேனில் ஊற்றி. சளி பிடிச்சா மட்டும் தான் பிரச்சனை. ஆமா, ஆனா சளி இந்த டைம்ல பிடிக்காது. இல்ல, போன தடவை வந்து சளி பிடிச்சிச்சு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பிள்ளை வந்து இல்ல ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த ஜில்லோடய கொடுத்துட்டேன். யாருக்கு? போன தடவை ஒரு தடவை சளி பிடிச்சி எல்லாரும் முடியாம கிடந்தோமா, அப்ப ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தது. கூழ் போக விட்டு குடிக்கணும். ஆமா, செஞ்சுட்டு வாங்க. இப்ப நம்ம கம்பை வந்து வாஷ் பண்ணிக்கிறோம். நல்லா ரஃபா அப்படியே கரெக்ட், என்ன சொல்றது, நல்லா கரைக்கிறது, நல்லா அலசணும். அப்படியே கையில வந்து கம்பை வந்து கசக்கி அப்பதான் உம்மி ஏதாவது இருந்துச்சுன்னா டக்குன்னு ஓடிடும். உங்களுக்கு நல்லா பகல்ல வீடியோ எடுத்தோம்னா நல்லா இருந்திருக்கும். நைட்டு வீடியோ தெரியுதான்னு தெரில, எவ்வளோ அழுக்கு இருக்கு. இதெல்லாம் புடைச்சோம்னா போயிரும்ல. புடைக்க முடியாதுங்க, இந்த மாதிரி கசக்குவாங்க. இது வச்சு குத்துவாங்க, அந்த உரல் வச்சு. எங்கள் அப்பா தான் செய்வாங்க, எனக்கு மறந்துருச்சு. அதில் பண்ணுவாங்களா இல்லை இப்படி திருவுறதுல கொட்டி பண்ணுவாங்களான்னு தெரியல, சரியா எனக்கு ஞாபகம் இல்லை. ஒழுங்காக தானே எங்களுக்கு செஞ்சு தரேன், கரெக்டாக ப்ராப்பராக செஞ்சு தரேன். ஆனால் சரியான டேஸ்ட்டாக இருக்க முடியும். எவ்வளவு வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவையே இல்லாத ஒரு கம்பு தான். இதெல்லாம் நம்ம வந்து தண்ணியை கீழே இதெல்லாம் வந்து சொத்த கம்பு. கரெக்ட், அப்படி சொல்லு, புரியுற மாதிரி. சொத்த கம்பு. இப்போ வந்து இதை எப்படி வடிகட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வடித்தட்டு எடுத்துக்கிடுவோம். வடித்தட்டு எடுத்துட்டு இப்போ ஊத்தையில கீழே வந்து வந்துருச்சா. இதை வந்து நம்ம அப்படியே பேஸ்கெட்டை கொட்டிடுவோம். நான் எதுக்கு வடித்தட்டு வச்சு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சிங்கிள் டேரெக்டாக ஊத்தையில அது போய் அடைச்சிக்கிறோம். அந்த ரிஸ்க்கு வேணாம். இந்த மாதிரி ஒரு வடித்தட்டு வச்சுட்டு ஊத்தையில கரெக்டாக இருக்கும்.
டொடாங். நீங்க எப்படி மியூசிக் போட ஆரம்பிச்சீங்களோ. இப்போ ரெண்டாவது அலசு. இதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா இப்போ ஒரு 3 அலசு அலசிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சும் நம்ம செய்யலாம். நம்ம டேரெக்டாகவும் செய்யலாம். ஆனால் ஊற வச்சு செஞ்சோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் நான் ஊற வைக்க மாட்டேன். இப்போ டைம் இல்லை ஊற வைக்கிறதுக்கு. அதனால இப்போ டேரெக்டாகவே செய்ய போகிறேன். நீங்களே ட்விஸ்டில் இருப்பீங்க, இந்த பொண்ணு என்ன செய்ய போகுது அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பாக ஏன்டி வேற எதுவும் செய்ய போறியாடி? இல்லை 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 எப்பவும் செய்கிற மாதிரி தான். இல்லை அவங்க பார்க்குறவங்க சொல்கிறேன், பார்க்குறவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு தெரியாதுல்ல. அதனால கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. இப்போ வந்து இது எத்தனாவது அலசுங்க? 3வது அலசு. 3வதா? இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் பியூராக இருக்குது தெரியுதா? ஆனால் இது எல்லாமே பார்த்துக்கிறங்க அந்த இது வந்துக்கிட்டே தான் இருக்கும். இது வராத அளவுக்கு நம்ம வாஷ் பண்ணி நம்ம எடுக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போவும் எவ்வளோ தெரியுது, தெளிவாக இருக்கா? ஆமாம். இந்த அளவுக்கு நம்ம எவ்வளோ வேணால் தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சி அலச வேண்டியது. தண்ணிக்கு பிரச்சனை இல்லைன்னா கலசுங்க. தண்ணி வீட்டில் கொஞ்சம் டிமாண்டுனா கம்மியாக அலசிக்கிறேன். தண்ணி கொஞ்சம் டிமாண்டு தான் எங்களுக்கு இப்போ. நம்ம கோயம்புத்தூருக்கு ஓகே, நம்ம ஊர்ல கோயம்புத்தூர்லேயுமே இன்னைக்கு நிலைமைக்கு நமக்கு டிமாண்டு தான். இல்லை நான் பொதுவாக நல்ல தண்ணி ஊற்றி தான் அலசுவேன். போர் வாட்டரில் அலச மாட்டேன். சிறுவாணியில் தான் அலசுவீங்களோ? இருந்தாலும் மேலே டேங்க்கு அது கொஞ்சம் உப்பு படிஞ்ச மாதிரி இருக்கும். நிறைய கொஞ்சம் நார்மலாகவே ஓகே இல்லாமல் ஃபீல் ஆகும். இது நைட்டி உனக்கு சூப்பராக இருக்குடி. தேங்க்யூ. நைட்டியா இல்லை சுடிதாரான்னு தெரியல, அந்த மாதிரி இருக்கு. ஹீரோயின் மாதிரி இருக்கு. அந்த அளவுக்குலாம் இல்லை. இதுக்கு தான் எதுவுமே சொல்கிறது இல்லை. என்னடி எல்லாத்தையும் கொட்டிக்கிட்டு இருக்க? கீழே கொட்டல, தண்ணியை வெடிக்கிறேன். ஓகே, சூப்பராக வந்து கம்பை வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதை அப்படி வச்சுக்கிடுவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்தாச்சு. இந்த மிக்ஸி ஜாரில் இதில் வந்து ஒரு பாதியை வந்து நம்ம கொட்டிக்கலாம். ஏய் இந்நேரத்தில் மிக்ஸி போட போறியா? 12 மணிக்கா? இதை வந்து இப்போ 2ஆக உடைச்சிக்கிடுவோம். ஏய் இதெல்லாம் இரு சத்தியமா எல்லார் வீட்லேயும் ஃபேனும் ஓடும். யாரா ஊற்றுறதுக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஏன்டி இந்த அநியாயம் பண்ணுற நீ? சொந்த வீடு மாதிரி இப்போ வாடகை வீடுடி. நைஸாக நம்ம அரைக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த கம்பை வந்து 2 உடைக்கணும். அந்த மாதிரி உடைச்சா போகும். இப்போ இந்த அளவுக்கு உடைச்சிருக்கு. இப்போ வந்து இருக்கிற கம்பையும் சேர்த்துக்கணும். மறுபடியும் அதிலே போட்டு சுத்த போறியா? அப்போ இது அதிகமாக உடஞ்சிராதா? நான் இன்னும் உடையணும். இப்போதைக்கு கொஞ்சம் உடைச்சிருக்கேன்னு சொல்கிறேன். தெரியுதா? புரியுதா புரியலையா? உங்களுக்கே புரியலையா? இன்னும் கூட உடைச்சிக்கணும். என்ன மாவு மாதிரி ஆக்கி விட்டா? ஏ காட்டு காட்டு காட்டு. மிச்சம் இருக்கிறத இதில் சேர்த்துக்கலாம். எத்தனை ரவுண்டு? 3வது ரவுண்டு. 3வது ரவுண்டா? அப்படியே அந்த கம்பை உடைக்கையிலேயே அவ்வளோ ஒரு வாசம் சூப்பராக மணக்குது. இதைத்தான் இவ்வளோ நேரம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். எப்பவும் சட்டியை வச்சவொடனே தான் அந்த இது வரும். இப்போ மிக்சியை வச்சவொடனே வந்துடுது. என் கையை கொஞ்சம் மூந்து பாருங்க. கருமா கையாது. இந்த கையில தான்ப்பா சமைச்சு கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து நல்லா அரைச்சிக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திப்பியாக இருக்கும். எடுத்துறேன். இதில் வந்து இப்போ முழு கம்பு எதுவுமே இருக்காது. ஏன்னா எல்லாத்தையுமே வந்து உடச்சிட்டேன். அதாவது நம்ம ரைஸ் மில்லில் கொடுத்தோம் அப்படின்னா பவுடர் ஆயிரும். அந்த கண்டிஷன் அந்த ஒரு இதில் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடச்சிட்டேன், எல்லாத்தையுமே உடச்சிட்டேன். ஆனால் நறுன்னு இருக்கும். தெரியுதா? ஓகே, இப்போ வந்து இதை என்ன செய்ய போகிறோம்னா அடி கனமான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிறோம். எனக்கு அடி கனமான பாத்திரம் பார்த்தீங்கன்னா குக்கர் தான் இருக்குது. இந்த குக்கரை இப்போ எடுத்துக்கிறேன். இதில் தான் இப்போ கம்பு வந்து கூழ் காய்ச்ச போகிறேன். இதில் வந்து அப்படியே இந்த இதில் வந்து கொட்டிடுவோம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த அடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே அரைச்சிருச்சு. 2 டம்ளர் கம்பு எடுத்தோம்ல, இதில் வந்து 1க்கு 2.5 அந்த கணக்கில் இப்போ 5 டம்ளர் தண்ணி வந்து இதில் ஊற்ற போகிறேன். கரெக்டு தானேங்க? 5 கரெக்டு, 5 கரெக்டு. இதை மாவை அரைச்சு நான் அளவு எடுக்கல. இது வந்து முழு கம்புவாகவே நான் அளவு எடுத்திருக்கேன். அதுக்குள்ள தண்ணி அளவு தான் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் ஏற்கனவே அளந்து வச்சுக்க வேண்டியதானே? இது 5 டம்ளர் கணக்குத்தேன். அப்புறம் என்ன அப்படியே ஊற்ற வேண்டியதானே?
பாத்திர கழுவி விட்டுக்கோ. க்ளவுஸ் போட மாட்டியாடி? க்ளவுஸ் ஏதாவது சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காது, கம்முனு இருங்க. 2 சரி, கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சிருக்கியா? அப்படி சமைச்சு போடுறியா? எங்களுக்கு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் படி சமைச்சு போடுறியா? ஆமா. FSSI. கொஞ்சம் அமைதியா இருங்க, மறந்துடுவேன். என்ன சார் ஏண்டி ஒரு டிரைவரு அப்போ ஆடி ஆஃபீஸில் போய் ஆடி ஓன்ட்ட பேசிக்கிட்டே வண்டி ஓட்ட சொல்லுவாப்புல, எப்படி ஓட்டுவேன்? 4 ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பாப்புல, வண்டி ஓட்டுறதை மறந்துடுவியா? ஏய் என்ன 3 தானே ஊற்றிருக்க? 5 4 தாண்டி இப்போ சொன்னேன். இல்லை கரெக்டு. நான் கம்முனு இருங்க, நான் வந்து கரெக்டாக தான் அளப்பேன். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம கூழுக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பில் வச்சு இதை வந்து காய்ச்ச போகிறோம். இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கிறோம். இதை அடுப்பில் தூக்கி வச்சுட்டு இந்த கரண்டியை உள்ளே போட்டுட்டு அடுப்பை ஆன் பண்ணுவோம். இப்போ ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். அதை வந்து ஆரம்பத்தில் இருந்தே நம்ம கிண்ட ஆரம்பிச்சிருவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த அடி ஹீட்டாக கீழே இருக்கிற இந்த பாருங்க, கீழே இருக்கிற இந்த கம்பு எல்லாமே நம்மளுக்கு வந்து அடி பிடிச்சிடும். அதனால இதை வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே கிண்ட ஆரம்பிச்சிடும். இது எவ்வளோ நேரம் கிண்டணும்? இது மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம் தான் இது ஹீட் ஆகிறதுக்கு ஆகும். அப்புறம் நம்ம சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஹீட் இது பண்ணுவோம். 1/4 மணி நேரத்தில் நம்மளுக்கு வந்து கூழ் ரெடி ஆயிரும். நான் பொதுவாக வந்து கம்பங்கூழில் வந்து உப்பு சேர்க்க மாட்டேன். என் வீட்டுக்காரர் வந்து கொஞ்சம் சப்புன்னு ஃபீல் ஆகுது, அதனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். லைட்டாக ஒரு கொஞ்சம் உப்பு, ஏன்னா நம்ம கரைக்கையில் உப்பு போட்டு தான் கரைப்போம். தயிர் இதெல்லாம் சேர்க்கையில் இதை வந்து கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு இருக்கணும். இதை வந்து இப்படியே கிளறிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு முன்னாடி பெரிய குக்கர் 5 லிட்டர் குக்கரில் வச்சு கரைச்சேன். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக ஃபீல் ஆகுது, கொஞ்சம் நல்லா தெரியல. அதோட தான் இப்போ இந்த குக்கரில் செய்ய ஆரம்பித்தேன். நல்லா இருக்கு. வேர்க்குதடி வேமாடி, இந்த எக்ஸசைஸ் போட்டு விட்றீ. அடுப்பு ஆரம்பிச்சு அடுப்பு பற்ற வச்சு 1 செகண்ட் கூட ஆகலை. இப்போ நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் கேட்க போகிறோம். அதுக்கு ஏதாவது காமெடியான ஒரு பதில் வரும், எதிர்பார்ப்போம். இதெல்லாம் எப்படி கற்றுக்கிட்ட? உங்களால தான் காமெடியான பதில் வந்துச்சா? இது காமெடி இல்லை, இது வந்து சீரியஸான பதில் தான். ஏன் பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்டே சொல்லிடுறேன், எனக்கு வந்து இந்த கம்மங்கூழ் இதெல்லாம் எனக்கு செய்ய தெரியாது. நான் எங்கள் வீட்டில் செஞ்சு எப்படின்னா மாவு அரைச்சிருவாங்க. இந்த மாதிரி ராகி மாவு கம்பு மாவுனா இப்போ ஒட்டுக்கு அரைச்சிட்டு வந்துடுவாங்க. அரைச்சி வச்சு அந்த மாவை வச்சு தான் இது வரைக்கும் நான் கூழ் குடிச்சிருக்கேன். முத எனக்கு கம்மங்கூழ் இந்த டேஸ்ட்டில் எனக்கு வாங்கி கொடுத்தது பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்காரர் தான். சண்டே கோயம்புத்தூர்ல வந்து இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலுங்க. இந்த காளான் அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. காளான், இந்த பேல்பூரி, பானிபூரி இதெல்லாம் வந்து முத நாங்கள் கோயம்புத்தூர்ல வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லன்னா டெவலப் ஆயிடுச்சு. எங்கள் ஊர்லேயே கலன் கடை எல்லா கடையுமே இருக்கு. ஆனால் முத நாங்கள் சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா அது கோயம்புத்தூர்ல தான். அது கூழுக்கு வந்துக்கிறேன். சண்டே வந்து பார்த்தீங்கன்னா கூழ் குடிக்க போயிடுவார் இவங்க கூட வேலை பார்க்குற எல்லாரும் போயிடுவாங்க. அப்போ ஒரு டைம் இவர் கூழுக்கு போயிட்டு ஒரு டைம் வாங்கிட்டு வரேன், பார்சல் வாங்கிட்டு வரேன்னாங்க. இல்லைன்னா பார்சலில் அங்கே போய் குடிச்சோம்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இதே பார்சல் வாங்கினா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, அந்த மாதிரி வீட்டுக்கு வாங்கிட்டு வருவார். அப்படி குடிச்சு பார்த்தா தான் ரொம்ப டேஸ்ட் ஆயிடுச்சு. அப்புறம் என் வீட்டுக்காரர் அடிக்கடி வெளியே போய் குடிச்சிட்டு வருவார், வாங்கிட்டு வருவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்காரர் கேட்டார், எப்படி இதெல்லாம் நீ செய்ய பழகிக்கிற மாட்டியா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் எனக்கு ஃபீல் ஆச்சு, ஆமால இதை நம்மளே செஞ்சா என்ன அப்படின்னு கேட்டு நான் வந்து யூடியூப்ல சர்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் இது எப்படி அவங்கவுங்க செஞ்சிருப்பாங்க. அதுல 2 இதை எடுத்து இப்போ நம்மளா ஓகே ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. நான் வந்து இந்த மாதிரி செஞ்சேன். இவளுக்கு வந்து எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதில் 2 அப்படி எடுத்து போட்டு நீ ஒரு டிஃப்ரெண்டாக செஞ்சு. ஆமாம், அதுவும் இல்லாமல் நான் இப்போ தான் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இது பண்ணுறேன். பொதுவாக நான் என்ன செய்வேன் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பு இருக்குல்ல ஒரு 2 கிலோ சம்திங் வாங்கி பெரிய பாத்திரம் போட்டு நல்லா அலசி ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வச்சுருவேன். ஊற வச்சு அலசி மேலே வந்து மாடியில் வந்து காய வச்சுருவேன். பார்த்துக்கோங்க, காய வச்சுருவேன். 2 நாள் காய வைப்பேன். காய வச்சு இதே மாதிரி மிக்சியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி அதை வந்து இதே பதத்தில் நறுன்னு ஒரு பதம் இருக்கும்ல அந்த பதத்தில் அரைச்சி நான் வந்து டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா அப்போல வந்து மாவை மட்டும் எடுத்து கூழுக்கு அரைச்சிக்கிடுவோம். ஏன்னா இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் தேவைப்படாதுல்ல, அப்படி கழுவுறது ஊற வைக்கிறது இந்த மாதிரி இருக்காது. டக்குன்னு ஒரு டம்ளர் போட்டோன்னா கூழை கரைச்சோமா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி தான் செஞ்சுட்டு இருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா கேட்டால் மட்டும் தான். ஏன்னா வச்சுக்கல டெய்லி செஞ்சோம்னா மூஞ்சில் அடிச்சிருது, குடிக்கவே மாட்டேங்குதுங்க, அப்படியே இருந்து போயிரு, தூக்கி கீழே கொட்டுற மாதிரி தான் இருக்கு. அதனால என்னைக்கு கேட்குறாங்களோ 3/4 நாள் வந்து சண்டே ரெடி ஆயிரும். இல்லைன்னா இடப்பட்ட நாள் என்னைக்காவது ஒரு நாள் வந்து நாங்கள் வந்து கூழ் ரெடி பண்ணிடுவோம். வாரத்தில் ஒரு 2 நாள் செய்வோம். இப்போ வெயில் காலம் இருந்துச்சு, இங்கே பாருங்க இருக்க பாருங்க ரொம்ப இங்கே வந்து பாருங்க நல்லா பாத்திரம் ஹீட் ஆகி கூழும் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சிம்மில் வச்சுருவோம். சிம்மில் வச்சு இதை வந்து கிளறிக்கிட்டே இருப்போம்.
இதோடைய தண்ணி அளவு எல்லாமே நான் இந்த அளவு தான் சேர்ப்பேன். சில பேர் வந்து 6 டம்ளர் எக்ஸ்ட்ராவும் ஊற்றி செய்வாங்க. எனக்கு இந்த அளவே கரெக்டாக இருக்கும். கலரி நம்ம கிண்டையில் கரெக்டான ஒரு பதம் வந்துடும். இது எப்படி வேகணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மெல் அடிக்கும். ஸ்மெல் அடிக்கல ஓகே கம்பு ரெடி ஆயிடுச்சு, வீடே மணக்கும் பார்த்துருங்க. ஓகே கூழ் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே அதெல்லாம் இருக்கட்டும். இந்த முட்டு கொடுக்குறது இருக்குல்ல, இது வந்து எங்கே கற்றுக்கிட்ட? இது வந்து நானா இது உப்பு டப்பா. இந்த உப்பு டப்பாவில் வந்து முட்டு கொடுத்துருக்கா எப்படி? இல்லை பொதுவாக என் வீட்டுக்காரர் தான் கூழ் கிண்டுவாரு. வீடியோ எடுக்கிறனாடி வீடியோ அவர் எடுக்கிறாரு, நான் வந்து கிண்டிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த கை கொஞ்சம் உடஞ்சி போச்சு. இந்த தெரியுதா? அது ஒரு பெரிய ஸ்டோரி. பைக்கில் நான் சொல்கிறேன், ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன், கேட்டீங்கன்னா திருப்பி இந்த கதையை வந்து சொல்கிறேன். எனக்கு கல்யாணம் முடிச்சு ஒரு நாள் பைக்கில் போய் 2 பேர் சண்டை வந்துருச்சு. பைக்கில் இருந்து லவ் ஸ்டோரியவே முடிக்கலையா? ஷார்ட் அண்ட் சொல்லுது. பைக்கில் இருந்து கீழே குதிச்சுட்டா கோவத்தில். அதில் வந்து இந்த எலும்பு வந்துருக்குல்ல, இந்த எலும்பு வந்து கட் ஆகிடுச்சு. இதுதான் ஸ்டோரி. இது வந்து வேறு லெவல் ஸ்டோரி. பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். சரி முட்டு கொடுத்துக்க. கை விழிச்சிட போகுது. இனிதான் கொஞ்சம் கவனமாக கிளறணும், ஏன் அடி பிடிச்சிடும். ஆனால் இது வந்து ரொம்ப அநியாயம் தெரியுமா? 12 மணிக்கு உட்காந்து கூழ் கிண்டிக்கிட்டு இருக்குது. பிள்ளைங்கன்னா நம்ம குழந்தைங்க 2 பேருமே தூங்கிட்டாங்க. நம்ம பேசுகிறதே சைலண்டாக பேசுகிறோம், கேட்குமா கேட்காதானே தெரியல. கேட்கலாம். எங்களுக்கு நாங்கள் 2 பேரும் எப்படி தெரியுமா, வீட்டுக்குள்ளே இருப்போமா, கொஞ்சம் நான் அதுக்கப்புறம் பெட்ரூமில் போய் காட்டுறேன். நாங்கள் தூங்குற செட்டப், அதாவது ஃபேனு எதுனா எப்படி செட் பண்ணி வச்சுருக்கேன்னு காட்டுறேன். அங்கே போய் கொஞ்சம் ஹீட்டு வீட்டுக்குள்ளே கொஞ்சம் கலர்ற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் 2 பேரும் மெயின் டோர் லாக் பண்ணிட்டு மாடிக்கு போயிடுவோம். மாடி போன்னு வச்சுக்கோங்க, நல்லா குழு இருக்கும், காற்று நல்லா இருக்கும். ஆனால் என்ன கொஞ்ச நேரம் இருக்கு. கொஞ்ச நேரம் இல்லை பரவாயில்ல. கொஞ்சம் இந்த பாருங்க, என்னது பாருங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. எப்படி ஸ்டார்டிங்கால நான் தண்ணி அதிகமாக ஊற்றிடுவேன் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி முட்டையிடாது. அப்படியே கொதிக்கும் பார்த்துக்கணும், கறி குழம்பு கொதிச்ச மாதிரி மூச்சில் அங்கே இங்கே அப்படி ஃபுல்லாக தெரிச்சு அடுப்பெல்லாம் நாஸ்தி ஆயிரும். அதுக்கப்புறம் தான் ஓகே தண்ணி அளவு, ஏன்னா தண்ணி வத்துற வரைக்கும் கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தண்ணி அளவு நம்மளுக்கு ஓகே இந்த பதம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பு வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதனாலே தண்ணி அளவு கம்மியாகிட்டேன். இன்னும் லிக்யூடாக தான் இருக்குது, நல்லா அது கெட்டியாகிற வரைக்கும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். போடு. முழுசா 1/4 மணி நேரம் தான் ஆகுங்க, அவ்வளோதான் அதிகமாகாது. சரி வேற என்ன கொஸ்டின்? ஒரு கொஸ்டின் இல்லை, அவ்வளோதான். இறக்கிட்டு சொல்லுவோமா? சரி ஓகே. ஏங்க இது என்ன செய்வாங்க தெரியுமா, இது வந்து இப்படி நல்லா இன்னும் கெட்டியாக காய்ச்சுவாங்க. கெட்டியாக காய்ச்சிட்டு களி மாதிரி ஒரு சட்டியில் தண்ணி வச்சுக்கிடுவாங்க. இதை அப்படியே சூடா போட்டு ஒரு குலுக்கி கையில குலுக்கிடுவாங்க பார்த்துக்கோங்க. சூட்டோட தான் அது வந்து ஒரு வெதுவெதுப்பான சூட்டில் தான் செய்யணும். சேர்த்து ஒரு பாத்திரத்தை தண்ணி வச்சு தண்ணிக்குள்ள ஒரு உருண்டையாக போட்டுருவாங்க. தண்ணிக்குள்ள போடணும், வெடிப்பு விடாமல் இருக்குது. அது வந்து வச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப காஞ்சி போய் அந்த ஸ்கின் முன்னாடி வந்து அப்படியே இது மாதிரி ஆயிரும், ரஃப் ஆகும். நான் அது கடைசியாக காட்டுறேன், ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஓகே மக்களே, நம்ம வீட்டில் வந்து கம்பங்கூழ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இப்போ குடிக்க மாட்டோம். இப்போ குடிக்க முடியாதுல்ல? இது குடிக்கலாம், சூடாக ஆனோன்னு குடிக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து ஊற்றையில எப்படி இருந்துச்சு இப்போ பாருங்க, தெரியுதா? நல்ல வாசம் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து நம்ம சாதம் இது பண்ணுற மாதிரி தான் எடுத்து அமைக்கி பார்த்தாலே தெரியும் அது வெந்துருச்சா வேணாலும். இல்லைனா வாயில் வச்சு அமைக்கி பார்த்தா தெரியும், சாப்பிட்டு பார்த்தாலும் தெரியும். நல்ல ஸ்மெல்லு. ஓகே, இனி இந்த ஹீட்டில் வந்து அப்படியே இருக்கணும். இப்போ நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா கிளறிட்டு இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தண்ணி இந்த ஓரம்லாம் இருக்கு பாருங்க, அந்த ஓரத்தெல்லாம் தண்ணி வச்சு நீட்டாக தொடச்சி விடணும். இதெல்லாம் தொடச்சி விட்டுட்டு கரண்டி எடுத்துட்டோம். மூஞ்சில் ஆவி அடிச்சிடாமங்க. கரண்டி எடுத்துட்டோம்னா அவ்வளோதான், கம்மங்கூழ் ரெடி. ஏய் அப்படின்னா சொல்லக்கூடாது. ஓமை காடு அடுத்த பியூட்டிஃபுல்லா ஏடி போயம் திட்டிக்கிட்டு இருக்க. கை ரொம்ப வலிக்குது மணிக்கட்டுக்கிட்டேன். அவ்வளோதான், நம்ம கூழ் வந்து ரெடி ஆயிடுச்சு. கூழுடைய ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இங்கேருந்து பாருங்க, அந்த ஸ்ட்ரக்சர் வந்து அந்த கூழுடைய அந்த கம்மங்களுடைய ஸ்ட்ரக்சர் தெரியும் பாருங்க இப்போவே. ஓகே, நம்ம இப்படியே கரண்டியை வைக்க வேணாம். இது வந்து நல்ல தண்ணி தான். நல்ல தண்ணியை வந்து இப்படி வச்சுக்கிட்டாச்சு. ஃபஸ்ட்டு இந்த தண்ணியால் அம்மா சரியான சூடாக இருக்கும். இந்த சூடோடையே இப்படி நீட்டாக இப்படி பண்ணிடணும்.
ஸ்பூனை கூட வச்சிருக்கலாம், கழுவி வச்சுக்கணும் ஸ்பூனை. இப்போவே பண்ணிட்டு ம் இவருக்கு நான் பண்ணிடுவேன். இதை நான் பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டு போயிடுவேன். இவருக்கு ஒரு வேலை சொல்லிட்டு போவேன். அது என்ன வேலைன்னு அவரே கடைசியாக சொல்லுவார் பாருங்க. அதை தண்ணி ஊற்றி மூடி வைக்கிறதா? அவ்வளோதாங்க கம்மங்கூழ். மிஞ்சி போனால் 1/4 மணி நேரம் ப்ராசஸ் தான். அந்த அரைக்கிறது கொள்றது அதெல்லாம் முன்னாடி நம்ம பண்ணி சொன்னோம். இது வந்து 1/4 மணி நேரம் ப்ராசஸ் தான். அடுப்பு வச்சு கலர்றது கொஞ்சம் கை தான் விடாமல் கலரணும். ஒரு 1/4 மணி நேரம்னாலும் 1/4 மணி நேரம் விடாமல் கலரணும். அரைக்கிறதுங்கிறது கம்பரிசி, கொள்றதுங்கிறது புருஷனை. அரைக்கிறது கொள்றது 1/4 மணி நேரம் தான், முடிஞ்சு போச்சு. ஓகே, இது வந்து நம்ம இப்படியே வந்து இது மேலே வந்து மூடி வைக்க வேணாம். ஏன்னா மூடி வச்சோம் அப்படின்னா ஆவி எல்லாமே உள்ளே போய் இறங்குற மாதிரி இருக்கும். அப்புறம் பூசாரியை கூட்டி வந்து விரட்டணும். கொஞ்ச நேரத்தில் அது சூடு ஆறினோன்னே, இப்போவே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் சூடு ஆறினோன்னே இது மேலே வந்து அப்படியே லைட்டாக அப்படியே படிஞ்சிரும். ஒரு லேயர் மாதிரி அப்படியே படிஞ்சிரும். இது மேலே வந்து நம்ம தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா அந்த தண்ணி மேலேயே தான் நிற்கும். அந்த கம்பு கூழுக்குள்ளே போகாது, மேலேயே நிற்கும். அது ஏன் மேலே இருக்குன்னா அந்த கூழை வந்து ரஃப் ஆக்காமல் அப்படியே இருக்கும் மேலே. அதுக்காக அதை நம்ம காலைல கூட தண்ணியை வடிச்சிட்டு அப்படியே கரண்டியில் வந்து அள்ளி போடையில் அப்படியே கேக் மாதிரி வந்து விடுக்கும் பார்த்துக்குங்க. வாமா ஏமா வாமா, டைமை பார்க்காதம்மா, டைம் பார்த்தா தான் தெரியுதம்மா. இங்கே என்னம்மா பார்த்தீங்கன்னா 12:05 ஆச்சு. ஓகே, ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. கம்மங்கூழ் வந்து சூப்பராக அடியாச்சு. நான் சொன்ன மாதிரி வீடு எல்லாமே கமன்னு மணக்குது. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். ஓகே, நீங்களும் கம்மங்கூழ் வந்து வெளியே போய் குடிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு குடிங்க. இது பெரிய ஆரிய வித்தை அரளிய வித்தை கிடையாது, சின்னோண்டு ப்ராசஸ். அரளி வித்தையா? சும்மா சொல்லிடுறேன். எப்படி சொல்ற? எதையாவது கரெக்ட் விட்டுறாத. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோமா? ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா டைம் ஆயிடுச்சு. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்கள். ஓகே, உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். உங்கள் அம்மு, உங்கள் அரசன். பாய்.